தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பொன்னின் மணியென மின்னி ஜொலித்திடும் வண்ண ஒளித்தேர் பாரீர். விண்ணில் சிறந்தவள், விண்ணுக்கு உயர்ந்தவள், அன்னை மரியதில் காணீர். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தென்கலிகையின் அருஞ்சிறப்பை உலகமெல்லாம் கொண்டு செல்ல இறைவன் தாமே திருவுளம் கொண்டு அன்னை மரியை எம் கலிகை நகரின் பாதுகாவலியாக, பனிமய அன்னையாக எமக்களித்துள்ளார். பனிமய அன்னையின் திருவிழா கூட்டு திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் சிறப்பாக மேதகு ஆயர் அவர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள் அனைவரையும் எமது ஆலய வழிபாட்டு குழுவினர் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் வரங்களையும் நம்மேல் மழையென பொழிய இறை சித்தம் கொண்டு காட்சி தந்து அருளாய் வீட்டிற்கும் நம் அதிசய பனிமாதா மலையைப் போல் அனைவருக்கும் பாகுபாடின்றி தமது அருட்கரங்களால் ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார். ஒரு தாய் எவ்விதம் தன் குழந்தையை கண்ணின் மணி போல் பாதுகாப்பாளோ, அதைவிட மேலாய் அகில உலகிற்கே தாய் நம் ஒவ்வொருவரின் தேவைகளையும் அறிந்து எவ்வேளையிலும் காத்து இறைப்பதம் நோக்கி நம்மை சமர்ப்பிக்க தம்மை அர்ப்பணித்தவர். அவரது அர்ப்பணம் நம்மேல் இரக்கம் கொண்டதால் விளைந்தது. அவருடைய ஆசிரை இத்திருவிழா காலங்களில் அதிகமாய் பெற்று மகிழும் பிள்ளைகளாகிய நாம் அவருடைய பண்பு நலன்களை பெற்று அர்ப்பண வாழ்வு வாழ நாம் என்றும் அழைக்கப்படுகிறோம். அவர் சொல்வது போல செய்யுங்கள் என ஆலோசனை தந்து நம்மை முற்றிலும் அதிசயங்கள் காண செய்தார் நம் அதிசய பனிமாதா. நம்மை விண்ணகம் நோக்கி நடக்க வைப்பதே அத்தாயின் முக்கிய குறிக்கோள். இதனை உணர்ந்து உலக காரியங்களில் மட்டுமல்ல, விண்ணகம் சேர்வதற்கான வழிகளை தனையர்களாகிய நாமும் பின்பற்றி இம்மண்ணுலகில் இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றுவோம் என்ற மன உறுதியுடன் இத்திருப்பலியில் இணைந்திடுவோம், இறையருள் பெற்றிடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை, குறிப்பாக அன்னை மரியாளை போன்று இறை சித்தத்திற்கு பணிந்து நடக்காத நேரங்களுக்காக, நிகழ்வுகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக நாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே
உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் பலபக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அடியார்களின் குற்றங்களை மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் செயல்களால் உமக்கு உகந்தவர்களாகிட இயலாத நாங்கள் திருமகனாகிய எங்கள் ஆண்டவருடைய தாயின் பரிந்துரையால் மீட்பு அடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் மக்களுக்கு வரவிருக்கும் அடிமைத்தலையை முன்னிறுத்தி அவர்களை எச்சரிக்கிறார். வளமை பற்றிய போலியான அறைகூறல் என்றைக்காவது ஒரு நாள் கசக்கத்தான் செய்யும். பொய்யான வார்த்தைகளை இறைவனின் பெயரால் வழங்கி மக்களுக்கு போலித்தனமான ஆறுதல்களை தர முனைவது பாபிலோனிய அடிமைத்தனத்தில் அழலுற்று இஸ்ரேல் மக்களுக்கு போலி இறைவாக்கினர் பொய்யான செய்தியை வழங்கியதை கண்டிப்பதே முதல் வாசகம். மக்கள் மீதான கடவுளின் உண்மையான அக்கறையும் அணுகுமுறையும் மட்டுமே நமதாக்கப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறை வசனங்கள் 1 முதல் 17 முடிய. அதே ஆண்டில், அதாவது யூதாவின் அரசனான செதேக்கியாவினுடைய ஆட்சியின் 4ஆம் ஆண்டு 5ஆம் மாதத்தில், அசூரின் மகனும் கிபெயோனைச் சார்ந்தவனுமான அனனியா என்னும் இறைவாக்கினன் ஆண்டவரின் இல்லத்தில் குருக்கள் மற்றும் மக்கள் அனைவருடைய முன்னிலையிலும் என்னிடம் உரைத்தது. இஸ்ரேலின் கடவுளான படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிந்து விட்டேன்.
பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் இவ்விடத்தினின்று கவர்ந்து பாபிலோனுக்கு எடுத்துச் சென்றுள்ள ஆண்டவரது இல்லத்தின் கலங்கள் எல்லாவற்றையும் 2 ஆண்டு காலத்திற்குள் இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவேன். அத்தோடு யோயாக்கிமின் மகனும் யூதாவின் அரசனுமான எக்கோனியாவையும் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட யூதா மக்கள் அனைவரையும் இவ்விடத்துக்கு நான் திரும்ப கொண்டு வருவேன். ஏனெனில் பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிவேன் என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது ஆண்டவரின் இல்லத்தில் நின்று கொண்டிருந்த குருக்கள் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினன் அனனியாவிடம் பேசினார். இறைவாக்கினர் எரேமியா அவனை நோக்கி, ஆமேன், ஆண்டவர் அவ்வாறே செய்வாராக. நீர் உரைத்த சொற்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் இல்லத்தின் கலங்களையும் நாடு கடத்தப்பட்டோர் அனைவரையும் பாபிலோனிலிருந்து இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவாராக. ஆயினும் உம் செவிகளிலும் விழும்படி நான் உரைக்கும் இச்சொல்லை கவனித்து கேளும். உமக்கும் எனக்கும் முன்பே பண்டைய நாள்களில் வாழ்ந்த இறைவாக்கினர் பல நாடுகள் பேரரசுகளுக்கு எதிராக போர், துன்பம், கொள்ளை நோய் ஆகியவற்றை இறைவாக்கு உரைத்திருக்கின்றனர். நல்வாழ்வை முன்னறிவிக்கும் இறைவாக்கினரை பொறுத்தவரை அவரது வாக்கு நிறைவேறும் பொழுதுதான் ஆண்டவர் அவரை உண்மையாகவே அனுப்பியுள்ளார் என்பது தெரியவரும் என்றார். அதை கேட்ட இறைவாக்கினன் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகத்தை பிடுங்கி முறித்தெறிந்தான். மேலும் அனனியா எல்லா மக்கள் முன்னிலையிலும் ஆண்டவர் கூறுவது இதுவே: இவ்வாறே பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் நுகத்தை இன்னும் 2 ஆண்டுகளில் மக்களினத்தார் அனைவருடைய கழுத்தினின்றும் பிடுங்கி முறித்தெறிவேன் என்றான். உடனே இறைவாக்கினர் எரேமியா அவ்விடம் விட்டு அகன்றார். இறைவாக்கினன் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகத்தை முறித்தெறிந்த சில நாட்களுக்கு பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. நீ போய் அனனியாவிடம் சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ மரநுகத்தை முறித்தெறிந்தாய், அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை செய்து கொள்வாய். ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுகிறார்: இந்த மக்களினத்தார் அனைவரின் கழுத்தில் இரும்பு நுகத்தை வைத்துள்ளேன். ஆதலால் அவர்கள் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசருக்கு அடிபணிந்து பணிவிடை செய்வார்கள். காட்டு விலங்குகளையும் அவனிடம் ஒப்புவித்திருக்கிறேன். அப்பொழுது இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினன் அனனியாவிடம் கூறியது: அனனியாவே, கூர்ந்து கேள், ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை. அப்படியிருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்துவிட்டாய். எனவே ஆண்டவர் கூறுகிறார்: இதோ நான் இவ்வுலகினின்றே உன்னை அனுப்பி வைக்கப் போகிறேன். ஆண்டவருக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்யுமாறு நீ போதித்ததால் இந்த ஆண்டிலேயே நீ சாவாய். அவ்வாறே அதே ஆண்டு 7ஆம் மாதத்தில் இறைவாக்கினன் அனனியா மாண்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு.
செல்வங்களெல்லாம் வறுமையில் வாழ செய்தார். பசித்தோரை நிறைவாக்கி வாழச் செய்தார். பசித்தோரை நிறைவாக்கி வாழச் செய்தார். போற்றி போற்றி பாடுவே, புகழ்ந்து ஏற்றி பாடுவே, ஆண்டவரை நெஞ்ச பாடுவே. போற்றி போற்றி பாடுவே, புகழ்ந்து ஏற்றி பாடுவே, ஆண்டவரை நெஞ்ச பாடுவே. என்னை கண்ணோக்கினார், வாழ்வை கொண்டாக்கினார். என்னை கண்ணோக்கினார், வாழ்வை கொண்டாக்கினார். அந்த மீட்பரிலே மகிழ்ந்து பாடுவே, பாடுவே. போற்றி போற்றி பாடுவே, புகழ்ந்து ஏற்றி பாடுவே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுவே. திருவெளிப்பாடு நூலிலிருந்து வாசிக்கப்படும் இன்றைய இரண்டாம் வாசகம் கன்னி மரியாவின் அழகினை, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினை தத்துருவமாய் எடுத்துரைக்கும் விதமாய் அமைந்துள்ளது. கன்னி மரியா இயேசுவின் மீட்பு பணியில் உடன் பயணித்தவர், கடவுளின் வல்லமையால் நடத்தப்பட்டவர், பேணி காக்கப்பட்டவர், வானதுதர்களின் மத்தியில் ஒரு உயர்ந்த இடத்தில் அரசியாக அமர்த்தப்பட்டவர் என்பதை தியானித்தவாறு இரண்டாம் வாசகத்தை கேட்டு மகிழ்வோம். திருவெளிப்பாடு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனம் 1 முதல் 2 மேலும் 5 முடிய. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண்ணொருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்ல பெற்றது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 12வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 46 முதல் 50 முடிய. இயேசுவினுடைய உண்மையான உறவினர்கள். இவ்வாறு மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து
அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவர்களை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டபின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. பரிசுத்த அதிசய பனிமய மாதாவினுடைய ஆண்டு பெருவிழாவை மகிழ்ச்சி நிறைந்த இதயத்தோடும் உற்சாகமான உள்ளத்தோடும் ஜெப நிறைந்த ஆசீர்வாதத்தோடும் மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிற இதோ இந்த நல்ல நேரத்திலே இன்றைய இந்த இறை வார்த்தையை நாம் வீட்டிற்கு நம்முடைய உள்ளத்திலே விளக்குகளாக எடுத்து செல்ல இருக்கிறோம். கடந்த நாட்களிலே இந்த இடத்திலே வந்து இந்த அன்னையினுடைய பாதத்திலே பல நாட்களாக தங்கியிருந்து எல்லா ஆன்மீக காரியத்திலும் ஈடுபட்டு அன்னையை இந்த இடத்திலே சந்தித்து இதோ நம்முடைய உள்ளமெல்லாம் நிறைந்து நன்றிகளை எல்லாம் சமர்ப்பித்து விட்டு கடந்த ஆண்டுகளிலே நமக்கு பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் நினைத்து பார்த்து மனமகிழ்ந்து நன்றி கூறிவிட்டு வீட்டிற்கு போகின்ற இந்த நேரத்திலே இதோ அந்த திருநாட்களை நாம் நிறைவு செய்து கொண்டு நம்முடைய இல்லத்திற்கு போகிற பொழுது அந்த இல்லம் தகுதி பெற்ற இல்லமாக, மீட்பின் தகுதி பெற்ற இல்லமாக, ஆசீர்வாதத்திற்குரிய தகுதி பெற்ற இல்லமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அன்னையினுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய உள்ளத்திலே எரிகின்ற விளக்காக, இருள் அகற்றுகின்ற இந்த அன்னையினுடைய பரிசுத்தமான அந்த அன்பை, பரிசுத்தமான அந்த இதயத்தை, பரிசுத்தமான அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வீடுகளிலும் அதிசயங்கள் நடப்பது போல நடக்க வேண்டும். எனவே ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபத்தோடு இந்த ஒரு 15-20 நிமிடத்தை இந்த அன்னை நமக்கு ஆசீர்வதித்து தருவதால் அந்த ஏழை சிறுவன் ஒரு 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு வந்து ஆண்டவரின் பாதத்தில் வைத்த பொழுது ஆண்டவராகிய கடவுள் இயேசு கிறிஸ்து அதை எடுத்து நன்றி கூறி மீண்டும் அவனிடமே பிட்டு கொடுத்த பொழுது அவன் மட்டுமல்ல, அவனோடு இருந்த 5000 பேருடைய பசியும் நீங்கியது. மீதம் 12 கூடைகள் நிறைய நிரம்ப கிடைத்தது போல. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஒரு சின்ன ஜெபத்தை சொல்லுவோம். அன்பான தகப்பனே, ஆசீர்வாதத்தின் தெய்வமே, என் வீட்டிலே இதோ பலர் இந்த இடத்திலே இந்த நாளில் ஜெபிக்க வர வேண்டும் என்று விரும்பினார்கள். இதோ நான் இங்கே ஜெபிக்க வருகிறேன் என்று தெரிந்தவுடன், இந்த திருவிழாவிற்கு வருகிறேன் என்று அறிந்தவுடன் என்னுடைய உறவுகள், சொந்தங்கள், பல்வேறு நபர்கள் இதோ நீயும் சென்று எனக்காக ஜெபித்து வா என்று அழைப்பு கொடுத்தார்கள். நானும் கூட தாகத்தோடு கூட இதோ ஓராண்டு காலமாக இந்த அன்னையின் பாதம் தேடி செல்ல வேண்டும், என் நேர்ச்சையை, காணிக்கையை, நன்றியை செலுத்த வேண்டும். இதோ வருகிற நாட்களிலே என் குடும்பத்திலே நடைபெற இருக்கின்ற இந்த ஆசீர்வாதத்திற்குரிய காரியங்களை எல்லாம், என் அன்றாட அனுதின வாழ்க்கையிலே வாழ்வதற்கு தேவையான நிறைவை எல்லாம் இதோ பரிசுத்தமாய் இருக்கிற அதிசயங்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த கள்ளிகுளம் பனிமய மாதாவினுடைய பாதத்திலே சென்று வந்து நான் ஆரம்பிக்க வேண்டும் என்றிருந்தேன். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, இந்த திருவிழாவை கொண்டாடிய மகிழ்ச்சியை என்னுடைய உள்ளத்தில் தந்திருக்கிறேன். இந்த திருநாளின் ஒவ்வொரு காலகட்டத்தையும் நான் அனுபவிக்கின்ற ஆசீர்வாதத்தை எனக்கு தந்திருக்கிறீர். அந்த ஏழை சிறுவனை போல நான் வைக்கின்ற இந்த ஒரு சில நாட்கள் என்னுடைய வாழ்நாள் முழுக்க அடுத்து வருகிற இதோ 365 நாட்களுக்கும் தேவையான ஆற்றலையும் ஆசிரையும் நிரம்ப தருவதாக. 12 மாதங்கள் 12 கூடைகள் நிறைய நிரம்ப நின்றது போல என்னுடைய உள்ளமும் வருகிற 12 மாதங்களும் நிரம்ப நிற்பதற்கு தேவையான அருளையும் ஆசிரையும் நிரம்ப தருவீராக. உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது என்பது எங்களுக்கு தெரியும். இதோ இந்த அன்னை எங்களுக்காக பரிந்து பேசுகிற அன்னையாக இருப்பது வரை எங்களுடைய வாழ்வு உயர்ந்த வாழ்வாய் இருக்கும் என்று எங்களுக்கு தெரியும். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தூய ஆவியானவரை தாரும். எங்கள் இதயத்தை திறந்து வையும். எங்களால் தியானிக்க இயலாது உம்முடைய தெய்வீகத்தை, உம்முடைய பரிசுத்தத்தை, உம்முடைய இறை வார்த்தையை எங்களால் தியானிக்க இயலாது. உம்முடைய ஆவியானவர் தாமே எங்களுடைய உள்ளத்திலே விளக்கை ஏற்றி அணையாத விளக்காய் நாங்கள் செல்லுகிற இடமெல்லாம் பாதையிலே வெளிச்சமும் வாழ்விலே உயர்வும் நிரம்ப நிற்பதாக. ஆமென்.
ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த நாள் அவ்வளவு நிறைந்த ஒரு நாள். ஏனெனில் இதோ நான் மகிழ்ந்து நிற்கிறேன் இந்த இடத்திலே. எனக்கு குறுமடத்திலே அதிபர் தந்தையாக இருந்து 2004 ஆண்டு எனக்கு இந்த குரு பட்டத்தை கொடுத்து இந்த நாளிலே தலைமையாய் இந்த திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கிற நம்முடைய பாசத்திற்குரிய ஆயர் பெருந்தகை அவர்கள், என்னை அறிந்தவர்கள், ஏதோ நம்முடைய பாசத்திற்குரிய பங்கு தந்தை இந்த ஆண்டு அவர் சிறப்பான முறையிலே பாசத்தோடும் மகிழ்ச்சியோடும் இதோ குறிப்பாக எல்லோரோடும் கலந்து பேசுகிற, இனிமையாய் பேசுகிற இந்த ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டிய அருள் தந்தை கௌசானல். நான் பங்களாவிற்குள் வந்த உடனே மேலே அந்த அவருடைய படம் தான் இருக்கிறது. அதில் அழகான வசனமும் இருக்கிறது. தாழ்ச்சியும் எளிமையுமே புனிதத்தினுடைய ஆரம்பம். அப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சி, அப்படிப்பட்ட ஒரு எளிமை கொண்டிருந்த தந்தை கௌசானல் அவர்கள் இதோ இந்த பாளை மறை மாவட்டம், இந்த தூத்துக்குடி மறை மாவட்டம், இந்த கோட்டாறு மறை மாவட்டம் என்று சொல்லப்படுகிற இந்த தென் பகுதியிலே திரு இருதய சபை சகோதரர்கள் என்கின்ற ஒரு குழுவை இதோ நியமித்து பெரிய அளவிலே இறையாட்சி பணி செய்வதற்கான ஆற்றலை பெற்றுக்கொண்டிருந்த அந்த தந்தை இயேசு சபை குரு கௌசானல் அடிகளார் அவர்கள் அடிக்கல் நாட்டிய ஆலயத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். யோசித்து பாருங்கள், அவருடைய மனம் பெரிது, அதுபோல் இந்த ஆலயமும் பெரிது. காரணம் அவருடைய எளிமையும் தாழ்ச்சியும். அதுபோல எளிமையும் தாழ்ச்சியும் கொண்டு ஏதோ இங்கு இருக்கிற எல்லா மக்களையும், எல்லா குழுவினரையும், கமிட்டியாரையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து அன்பு செய்து பாசம் காட்டி இதோ உலகத்தின் பல்வேறு இடத்தில் இருக்கிற நம்ம எல்லாம் ஒன்று கூட்டி சேர்த்திருக்கிற பாசத்திற்குரிய பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, இன்னும் இந்த விழா கமிட்டியார், ஏனைய குழுவினர்கள், நம் உள்ளூர் இறைமக்கள் அத்தனை பேரையும் மகிழ்ச்சி நிறைந்த இதயத்தோடு நான் நினைத்து பார்க்கிறேன். காரணம் என்னவென்றால், இங்கே கூடியிருக்கிற நாம் அத்தனை பேரும் இன்றைக்கு நற்செய்தியிலே வாசித்தோம், உறவுகள், உண்மையான உறவுகள். இந்த அன்னையை தாயாய் கொண்டு, இந்த அன்னையை நம்பி நான் ஜெபிக்கிறேன். இந்த அன்னை என் குடும்பத்திற்கு குலவிளக்காக இருக்கிறார், எனக்கு வழிகாட்டியாக இருக்கிறார், என் வாழ்க்கைக்கு விடிவெள்ளியாக இருக்கிறார். காலையில் சூரியன் என்று உதித்தெழுந்து இரவெல்லாம் விடிவது போல இந்த இரவு இங்கே காத்திருந்தேன், தாகத்தோடு வந்தேன், என் வாழ்வு விடுகிறது. இந்த இடத்தை தேடி வந்தால் போதும், இந்த இடத்திலிருந்து நான் ஆரம்பித்தால் போதும், நான் கடுகு விதை போல, ஆலமர விதை போல போடுகிற விதை இதோ விருட்சமாக வளர்ந்து இதோ பறந்து விரிந்து தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அப்படிப்பட்ட இந்த இடத்திலே வித்தியாசம் பாராமல், இடம் வித்தியாசம் பாராமல், ஏனைய எந்த வேறுபாடுகளையும் பாராமல், தாயின் பிள்ளைகள் என்கின்ற ஒரே உணர்வோடு இந்த பரிசுத்த அதிசய பனிமய மாதாவினுடைய பிள்ளைகள் என்கின்ற ஒரே உணர்வோடு நாம் கூடியிருக்கிறோம். என்னுடைய உறவுகள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். என்னுடைய வீட்டிலே பனிமரியான், பனி அந்தோணி, ஸ்னோ என்று இந்த பனிமய மாதாவை பற்றி பெயர்கள் நிறைய உண்டு. எனக்கு ஊர் தென்காசி குற்றாலம் பக்கத்தில் இருக்கிற அகரக்கட்டு. ஆனால் என்ன சொல்வார்கள் எங்கள் ஊரிலே எங்களை அழைப்பார்கள் என்று சொன்னால், கள்ளிக்குளத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுடைய தாத்தாவின் தாத்தா அந்தோணிமுத்து அவருடைய தாத்தா இந்த ஊரில் இருந்து அங்கே பிழைப்பிற்காக வேலைக்காக வந்தவர், அங்கே செட்டில் ஆகிவிட்டார். ஆகவே இந்த ஆலயம் எங்களுடைய உறவுகள், பாரம்பரியங்கள் இதோ எனக்கு, குறிப்பாக உங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதத்தினுடைய ஆலயம். நாமும் கூட இந்த இடத்திலே அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த அன்பு நிறைந்த உள்ளத்தோடு இருக்கிறோம். எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த சக்கேயு இயேசுவை காண்பதற்காக சும்மா வந்தான், பார்த்துட்டு போனால் போதும். இயேசுவை பார்க்கணும்னு வந்தவன் டிப்டாப்பாலாம் வரல. எப்படி மரத்தின் மீது ஏதுவதற்கு தன்னை தகுதிப்படுத்தி கொண்டான், தயார்படுத்தி கொண்டான். ஆண்டவரை பார்த்து விட வேண்டும், அவ்வளவுதான், எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சுமை இறங்கும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலகும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத இதோ தீமைகள் என்னை விட்டு ஓடோடி போகும். சாத்தான் என் பக்கம் வர முடியாது, எந்த கோளாறும் என்னை நெருங்க முடியாது. நான் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாய் வாழ வேண்டும் என்றால் இயேசுவை சந்தித்தால், என் கண்கள் அவரை உற்று நோக்கினால் போதும். இந்த சக்கு ஏன் எனக்கு இந்த நேரத்தில் நினைவுக்கு வருவார் அப்படின்னா, நான் நேற்று இரவு வந்துவிட்டு அப்படியே சுற்றி பார்த்தாச்சுன்னா ஆளாளுக்கு அங்கன படுத்துருக்கு. கோயில் உள்ள அங்கன எல்லா இடத்துலையும் சும்மா உட்கார்ந்துருக்குறாங்க. உட்கார்ந்துருக்கிற ஆட்கள் சும்மா உட்கார்ந்துருக்கல, கழுத்தில் பார்த்தீங்கன்னா சைஸாக இருக்குது, கையில் பார்த்தீங்கன்னா நகை சைஸாக இருக்குது, கட்டியிருக்கிற சேலை அல்லது பெரிய ஆட்கள் உட்கார்ந்துருக்க வேஷ்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல பலன்னு மின்னுங்குது. இவ்வளவு உயரத்தில் இருந்தாலும்
தாய் மடியில் படுத்திருக்கிற ஒரு பிள்ளையை போல, தாய் மடியில் அமர்ந்திருக்கிற ஒரு குழந்தையை போல பாசத்தோடும் உறவோடும் அத்தனை பேரும் இந்த சக்கை மரத்தில் ஏறினாம் பாருங்க, அது போன்ற ஒரு தாட்சிகளை உட்கார்ந்துருந்துடும். அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வார்? தம்பி வா, நீ என்னை பார்க்கணும் தானே ஆசைப்பட்டு வந்த, நான் உன் கூட உன் வீட்டுக்கு வரேன், நீ கவலைப்படாத. உன் வீட்டுக்கு வந்து என்ன வசனம்? இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. அதனால்தான் சொல்லுவார்கள், நேர கோயிலிருந்து எங்கே போகணும்? வீட்டுக்கு போகணும் அப்படிம்பாங்க. பூசை முடிச்சுட்டு அந்த காலத்தில் நம்ம வீட்டுக்கு போகாமல் எங்கேயாவது வா பார்த்துட்டு சோவாரிட்டு வீட்டுக்கு போனோம்னா வீட்டில் திட்டு விழும், அடி விழும். எங்கே போயிட்டு வர? கோயிலுக்கு போயிட்டு வரேன். கோயிலுக்காக போயிட்டு வரேன்? கடைக்கு பிறகு எதுக்கு போனேன்? அங்கே எதுக்கு போனேன்? இங்கே எதுக்கு போனேன்? அது வர்ற வழியில் கோயிலிருந்து நேராக வீட்டுக்கு வரணும். இந்த வீட்டுக்குள்ளே நீ கோயிலிருந்து வந்தா இந்த வீட்டுக்குள்ளே எனக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. நீங்கள் எல்லாம் இதோ ஆலயத்திலே இந்த திருவிழாவை முடித்துவிட்டு பண்ட பலகாரம் எல்லாம் வாங்கி, இந்த புனித பண்டங்கள் புனித படமெல்லாம் வாங்கி நேராக வீட்டுக்குள்ளே போய் இறங்கின உடனே சக்கேயு மனசில் வச்சுக்கோங்க, சக்கேயுக்கு இயேசு சொன்ன வார்த்தை உங்கள் வீட்டிலும் எதிரொலிக்கும். நீயும் அபிரகாமின் மகன்தானே, நீயும் அபிரகாமின் மகள் தானே, உனக்கு இந்த மீட்பை, இந்த ஆசீரை இந்த நல்ல நாளிலே நான் தருகிறேன். எனவே ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இப்படிப்பட்ட மகிழ்ச்சி நிறைந்த ஆசீர்வாதமான இதயத்தை பெற்றுக்கொள்ளுகிற தகுதியை படைத்து நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். தகுதி என்கின்ற வார்த்தையை தான் பரிசுத்த அதிசய பனிமய மாதா என்கின்ற இந்த தலைப்பிற்கு நீங்கள் வீட்டிற்கு எடுத்து செல்ல நான் இன்றைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். என்ன வார்த்தையை வீட்டுக்கு கொண்டு போகணும்? தகுதி. தி 3 எழுத்து இருக்கா? இந்த 3 எழுத்து தான் தகுதி. இந்த தகுதி வேண்டும். என்ன தகுதி வேண்டும்? தகுதி என்பதிலேயே இறைவனை பெற்றுக்கொள்ளுகிற அதிசயங்கள் காண வேண்டும் என்றால் நமது வாழ்க்கையிலே, நமது வீட்டிலே, நமது குடும்பத்திலே இதுவரைக்கும் எப்படிலாம் கவலை கிடையாது. இதுவரைக்கும் சக்கேயுக்கு இருந்தது எப்படிலாம் தெரியாது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் வீட்டிற்கு போகிற பொழுது, உங்கள் வீட்டிற்குள் நீங்கள் நுழைகிற பொழுது அந்த வீடு தகுதி படைத்த வீடாக இருக்க வேண்டும் என்றால் இந்த 3 வார்த்தையை மனசில் வச்சுக்கோங்க. தி. அது என்ன? தானா? தன்னை மறத்தல். எவன் ஒருவன் தன்னை மறந்து வாழுகிறானோ அவனுடைய உள்ளம் பரிசுத்த உள்ளமாக இருக்கிறது. அன்னை மரியாள் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. பிரியமானவர்களே, ஆனதூதர் வந்து அன்னை மரியாள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இதோ பரிசுத்த அன்னையே நீ போற்ற பெறுவாயாக, அருள் நிறைந்திருப்பவளே நீ போற்ற பெறுவாயாக, ஆசீர்வாதத்தின் சிகரமே நீ போற்ற பெறுவாயாக, இதோ உன்னுடைய வயிற்றிலே இந்த நாளிலே தூய ஆவியானவர் இறங்கி வருகிறாய், நீ கருத்தரிக்கிறாய், கடவுளை பெற்றுக் கொள்ளுகிறாய், உன் வயிற்றில் இருந்து வருகிற குழந்தை பரிசுத்தமான குழந்தை, நீயும் பரிசுத்தமானவள். ஆகவே பரிசுத்த இந்த குழந்தை யாக்கோபின் மரபின்படி என்றென்றும் அரசாளும் அரச மகன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை. அன்னை மரியாளுக்கு எல்லாவற்றையும் கடவுள் சொன்னார். சொல்லி சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் ஒரே வரி சொன்னார். ஏமா உனக்கு ஒரு விவரம் தெரியுமா? உறவினர் எலிசபெத்து கேள்விப்பட்டிருக்கியா? வயசான காலம். அந்த அம்மாவுக்கும் கூட இது 6வது மாதம். இது ஒரு வரி தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபு பேசி, அரச குடும்பத்தை பேசி, இவருடைய ஆட்சி முடியாதுன்னு சொல்லி, தூய ஆவியானவரை பற்றி சொல்லி, ஆண்டவரை பற்றி சொல்லி, அருளை பற்றி சொல்லி, அன்னை மரியாளையும் அன்னை மரியாள் வயிற்றில் தாங்க இருக்கிற குழந்தையையும் பற்றி 1000 பக்கங்கள் எழுதிவிட்டு ஒரே ஒரு வரி வானதூதர் எழுதுகிறார், உன் சொந்தக்காரிக்கு கூட இப்படி தான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போயாச்சு. பிரியமானவர்களே, அன்னை மரியாள் தன்னை மறந்து விட்டாள். இந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் குழந்தை பேருக்காக நம்ம எவ்வளவு தவம் இருக்கிறோம்னு. அந்த குழந்தை பேர் ஆமாம் அப்படின்னு மருத்துவமனையில் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு அந்த குழந்தைய வயிற்றில் சுமக்கிற அந்த தாய் நீங்கள் எப்படி பார்த்துக்குவீங்க? நடக்காத, உட்காராத, எந்திக்காத, தண்ணியை தூக்காத, குனிஞ்சு பெருக்காத, அங்கே நடக்காத, 1 மணி நேரத்துக்கு ஒருக்க அந்த ஜூஸ் குடி, இதை பண்ணு. எவ்வளவு பராமரிப்பு, எவ்வளவு பாதுகாப்பு. காரணம் என்ன? அந்த குழந்தையை பெற்றவளை இனி தான் தனக்குள் இருக்கிற சிந்தனையே உள்நோக்கி போய்விடுகிறது, தன்னை பற்றி தன்மையமாய் போய்விடுகிறது. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஒரு வீட்டை கட்டிட்டோம், எல்லாரையும் கூப்பிடுறோம் சொந்தக்காரங்களை, அல்லது ஒரு சாதனை செய்து விட்டோம், ஒரு தொழில் வாங்கி விட்டோம், அல்லது ஏதோ ஒரு நகை எடுத்தீங்க, ஒரு உடை எடுத்தீங்க, ஏதோ ஒன்று நீங்கள் செய்து விட்டீர்கள். செய்த உடனே சுற்றி சுற்றி எல்லாரையும் போய் பார்த்து, பாத்தியா பாத்தியா பாத்தியா, எனக்கு பாத்தியா, எனக்கு பாத்தியா, எனக்கு பாத்தியா, என்னைய பாத்தியா, என்னைய பாத்தியா. பிரியமானவர்களே, தன்னை எல்லாரும் பாராட்டணும், தன்னை எல்லாரும் புகழணும். தான் ஒரு சின்ன சமையல் செய்தாலும் சரி, அல்லது பெரிய சாதனை செய்தாலும் சரி,
தன்னை பற்றிய நினைப்பு மட்டுமே மனிதர்களுக்குள் இருக்கிற பொழுது எதிர்பார்ப்பு இருக்கும். டான்ஸ் ஆடிட்டு வந்து உட்கார்ந்த உடனே, பாட்டு பாடிட்டு வந்து உட்கார்ந்த உடனே, அல்லது ஏதோ ஒரு சின்ன செயல் செய்துட்டு வந்து உட்கார்ந்த உடனே, ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கின உடனே அந்த குழந்தை கேட்கும், நான் என்ன பண்ணேன், நான் என்ன பண்ணேன், நான் என்ன பண்ணேன். நீ என்ன பண்ணணும் உனக்கு தெரியாதா? இதை தான் உட்கார்ந்து பேசணுமா? அடுத்த நிகழ்ச்சி நடக்கு பாருன்றவாங்க. உடனே மூஞ்சி சுருங்கிரும். என்னை யாரும் பாராட்டலையே, என்னை யாரும் கண்டுக்கலையே, நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் இந்த ஊருக்குள்ளே எவ்வளோ பெரிய மீசை வச்சுருக்கேன், நான் இந்த ஊருக்குள்ளே எவ்வளோ பெரிய வீடு கட்டி, எவ்வளோ பெரிய இடம் வாங்கி, நான் எவ்வளோ பெரிய ஆடம்பரமாக கார் வாங்கி நான் எப்படி வாரேன், என்னையே ஒருத்தரும் கண்டுக்கிடலையே. தன்னை காணுகின்றவன், தன்னையே நினைக்கின்றவன் வாழ்க்கையின் உள்ளம் பரிசுத்த உள்ளம் அல்ல. எவருடைய உள்ளம் தன்னை மறக்கிறதோ, பிரியமானவளை தயவு செய்து இங்கேருந்து வீட்டுக்கு போகும்போது உங்களை மறந்துடுங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் உங்களை மறந்துட்டாலே நீங்கள் வளருவீங்க. நீங்கள் உங்களை மறந்தால் இறைவன் உங்களை நினைத்து கொண்டே இருப்பார். நீங்கள் உங்களை நினைத்து கொண்டே இருந்தால் கடவுள் என்ன நினைப்பார்? சரி, அவள் தான் அவளை கவனிச்சிக்கிறாள், அவன் தான் அவனை பார்த்துக்கிறானே, அவன் தான் திறமையான ஆளாச்சு, அவன் தான் ரொம்ப அறிவானியான ஆளாச்சு, அந்த குழந்தை தான் எல்லாம் தெரியுமா, சரி நீயே பார்த்துக்கமா போமா, முடிந்தது. நீங்கள் உங்களை மறந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் உயர்வீர்கள், வாழ்வீர்கள், வளர்வீர்கள். பிரியமானவர்களே, பரிசுத்த உள்ளம் தன்னை மறந்துவிடும். அன்னை மரியாள் தன்னை மறந்து, தன்னுடைய வயிற்றை மறந்து, தனக்குள் இருக்கிற தெய்வீகத்தை மறந்து, தான் நிரப்பப்பட்டிருக்கிற ஆவியானவரை மறந்து, தான் ஒரு அரசனின் மகள், இதோ அன்னை என்பதை மறந்து, யாக்கோபின் வழிமரபு என்பதையெல்லாம் மறந்துவிட்டு ஓடோடி போய் எலிசபெத்தை சந்தித்து, எம்மா நல்லா இருக்கியா, 6 மாசம்னு தூய ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார, வானதூதர் சொன்னார, உன் வயிற்றில் இருக்கிற குழந்தை நல்லா இருக்கா, உனக்கு இத்தனை வயசுல எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அன்னை மரியாள் தன்னை மறந்து ஓடினாள். அந்த இடம் தூய்மையின் உள்ளம், அந்த இடம் பரிசுத்தத்தின் இடம். இது ஒரு கதையாய் கூட சொல்வார்கள். எந்த இடத்தில் ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஒரு ஊரிலே பெரிய ஒரு போட்டி வந்ததாம். அப்போது ஒரு குருவிடம், ஞானியிடம் போய் கேட்டிருக்கிறார்கள். அவர் தன்னுடைய ஞான திருஷ்டியிலே ஒரு இடத்தை வந்து சொல்லி, இந்த இடத்தில் கோவில் கட்டுங்கள். பிரியமானவர்களே, அந்த இடத்தை பற்றி சொன்ன உடனே இந்த இடம் என்ன சிறப்பு, இந்த இடம் என்ன சிறப்பு என்று எல்லோருக்கும் கேள்வி. அப்போது அந்த இடத்துக்காரங்களை கூப்பிட்டு கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்களாம், ஐயா இந்த இடத்த நாங்கள் கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன் கொடுப்பீங்களான்னு தெரியல அப்படின்னா, இதோ என்னுடைய தந்தை, என்னுடைய சின்னப்பா 2 பேர் இருக்கிறார்கள் இல்லையா, அண்ணன் தம்பி அவர்கள். அக்காலத்திலே இதோ பாகப்பிரிவினை பிரித்த பொழுது அண்ணக்காரன் நினைச்சானா, தம்பிலாம் கஷ்டப்படுவான் அப்படின்னு தன் வயலில் விளைகிற நெல் மூட்டையெல்லாம் ராத்திரி கொண்டு போய் தம்பி குடோனில் போட்டு போயிடுவானா. தம்பிக்காரன் சொல்லுவானா, நம்ம நல்லா தான் இருக்கோம், நம்ம அண்ணன் தான் கஷ்டப்படுறான்னு தன்னுடைய வயலில் விளைந்த இந்த நெல் மூட்டைகளை எல்லாம் கொண்டு போய் அண்ணன் குடோனில் போட்டுருவானா. இவங்க 2 பேருக்கு இதே ராத்திரி வேலையாம். அவன் நல்லா இருக்கணும்னு இவன் நினைக்கான், இவன் நல்லா இருக்கணும்னு அவன் நினைக்கான். 2 பேருக்கு இதே வேலையாம். அப்போ ஒரு நாள் ராத்திரி 2 பேரும் வருகிற பொழுது ஒருவர் பார்த்து கொண்டார்களாம். பார்த்த உடனே வெக்கி நாணி, டே நீயும் அப்படித்தான் நினச்சியாடா, நானும் அப்படித்தான்டா நினச்சேன், நீ நல்லா இருக்கணும் நான் நினச்சேன், நீ நல்லா இருக்கணும் நான் நினச்சேன். அந்த சந்தித்த இடம்தான் அந்த ஆலயம் கட்டுவதற்கு அந்த ஞானி என்கின்ற குருவானவர் சொன்ன இடம் என்று ஒரு சிறிய கதை தான். ஆனால் இது கதை என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஏன்? அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மாளும் சந்தித்த சந்திப்பு, ஏன் இந்த இடம், இந்த கள்ளிக்குளத்திலே இந்த அன்னை பனிமயமாய் பொழிந்து அதிசயங்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த அன்னையினுடைய இடம் நமக்கு தெரியும். பிரியமானவர்களே, வரலாற்றின் பக்கத்திலும் அப்படித்தான் இருக்கிறது. எஸ்கலின் என்கின்ற மலை அன்னை தேர்ந்தெடுத்த இடம் இதுதான். இந்த இடத்தில் தான் அங்கே பனியை பொழிந்து, ஏன் பனி, நம்ம ஊர்ல மலை என்று சொல்லுகிறோம், இதோ அங்கே நமது நாட்டிலே, ரோமை நாட்டிலே இது பனி. ஆனால் அந்த காலம் பனி பொழிகிற காலம் அல்ல. தன்னை மறந்தவன் வாழ்க்கையில் கோடை என்பதே கிடையாது. தன்னை மறந்தவனுடைய வாழ்க்கையிலே இதோ துன்பம், துயரம், வறுமை, வெறுமை என்பதே கிடையாது. நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு மட்டும் இன்னிலிருந்து முடிவு பண்ணுங்க. 1 வருஷத்துக்கு தான், அடுத்த திருவிழா வரைக்கும் நீங்க முடிவு பண்ணுங்க. எப்பவும் நான் என்னை பற்றி நினைக்கிறது இல்லை, பிறரை பற்றி மட்டுமே நினைப்பேன். 24 மணி நேரம் உங்களுக்கு பத்தாது சுறுசுறுப்பாக வேலை செய்யறதுக்கு, மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு, சந்தோஷப்படுவதற்கு 24 மணி நேரம் உங்களுக்கு பத்தாது. ஆனால் உங்களை பற்றி மட்டும் நினைச்சிங்கன்னா எவ்வளவு நேரம் இருந்தாலும், என்ன வந்து கிடைச்சாலும் இது நிறையாது. எனவே தன்னை மறந்த உள்ளம் பரிசுத்தத்தின் உள்ளம் ஒன்று. 2வது தகுதி, முடிஞ்சதுன்னா 2வது ரொம்ப அழகான வார்த்தை, பிறரை குறை சொல்லாதீர்கள். பிரியமானவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. பிறரை தரக்குறைவாய் பார்க்கின்ற, அன்னாரா இன்னாரா தெரியாதா, அவங்களாம் என்னத்தை, அவங்க குடும்பமெல்லாம் என்னத்தை, அந்த ஊர்லாம் என்னத்தை, அந்த வீடெல்லாம் என்னத்தை. பிரியமானவர்களே, குறை சொல்லுகிற உள்ளம். திருமணம் முடித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. கணவன் மனைவிக்கு இடையில சண்டை வருகிற பொழுது அதிகமாய் கணவன் மனைவியினுடைய வீட்டை குறை சொல்லுவார்,
மனைவி கணவனுடைய வீட்டை குறை சொல்வார். உன் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியாதா, அவங்க வீட்டில் என்ன நடந்தது, உங்கள் தலைமுறையில் என்ன நடந்ததுன்னு இந்த அம்மா அந்த குடும்பத்தை சொல்லும். அவர் என்ன சொல்வார், நான் விவரம் தெரியாமல் வந்து இந்த குடும்பத்தில் விழுந்துட்டேன், உன் குடும்பத்தை தெரியாதா, ஒன்னே தெரியாதா, நீ இப்படியா நீ இப்படியா நீ இப்படியா. உலகத்தில் முதல் பாவம் என்ன பாவம் தெரியுமா? குறை சொன்ன பாவம் தான், பிறரை குறை சொன்ன பாவம் தான். ஆப்பிள் பழம் கடிச்சு சாப்பிட்டது தானே முதல் பாவம் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். பழம் சாப்பிட்டது பிரச்சனையே கிடையாது. பழம் சாப்பிட்டதை கடவுள் மன்னித்து விடுவார். சரி, பசியில் சாப்பிட்டான் அல்லது ஆசையில் சாப்பிட்டான், உங்கள் பிள்ளை ஏதோ ஒன்று ஆசையில் செஞ்சுட்டான், நீங்கள் மன்னிக்க மாட்டீங்களா? உங்கள் குழந்தை ஏதோ ஒரு அவசரத்தில் ஒரு காரியத்தை செய்து விட்டது, நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களா? பழம் சாப்பிட்டது பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதற்கு அடுத்து நடந்தது பாருங்க. ஆண்டவர் கூப்பிட்டு, ஆதாம என்ன தம்பி என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு உடனே அவனே தான் அசிங்கமாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து ஓடி ஒளிகிறான். தான் அசிங்கமாக இருப்பதற்கு, தான் குறைபட்டு இருப்பதற்கு, இந்த வீட்டிலே ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பதற்கு, தனக்கு ஒரு வெறுமை ஒரு வெறுப்பு உள்ளே இருப்பதற்கு அவன் சொன்னான் பாருங்க, நீ கொடுத்த பெண்ணு தான் காரணம். நான் நல்லவன் தான், நான் யோக்கியன், நான் எந்த தப்பும் பண்ற ஆள் கிடையாது. நீ கொடுத்தியே இந்த ஏவாள்னு ஒரு பெண்ணு, அவ்வா செய்த பப்பு. பிரியமானவளே, முதல் பாவம் பிறரை குறை சொல்லியது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அம்மாட்ட போய் கேட்டா, ஏமா உனக்கு என்ன அப்படின்னா, இங்கே பாருங்க, நான் நல்ல பிள்ளை, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் நல்லா சுகமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன். நீங்கள் பாம்பு படைச்சிங்கல்ல, அந்த பாம்பை படைச்சது உங்கள் தப்பு. கடவுளையே குறை சொல்லுகிற, பிறரையே குறை சொல்லுகிற ஒரு புத்தி வந்ததால் கடவுள் சொன்னார், நீ தவறு செய்கிறாய், நீ பாவம் செய்கிறாய், நீ பிறரை குறை சொல்லுகிற பாவத்தை செய்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, தயவு செய்து நம்முடைய தகுதி பிறரை எக்காரணத்தை கொண்டும் குறை சொல்ல வேண்டாம். நீங்க யாரையும் குறை சொல்லாதீங்க. இதோ இந்த திருத்தூதர் பணி 10வது அதிகாரம், பேதுரு கொர்நேலியு என்று ஒரு பகுதி இருக்கிறது. ஆண்டவராகிய கடவுள் இதோ இந்த கொர்நேலியு என்கிறவர் புற இனத்தவர், அவர் யூதர் அல்ல. பேதுரு யூதர்களுக்கு சொந்தக்காரர். அப்போது ஆண்டவராகிய கடவுள் இந்த கொர்நேலியுக்கு ஒரு காட்சி கொடுக்கிறார், நீ போய் பேதுருவை கூட்டிட்டு வா. ஐயோ, அந்த ஆள் வருவானா, அவன் கொம்பு முளைச்சோம்ல, நான் யூதன்லாம் சொல்லுவான், நான் பெரிய ஆள்னா சொல்லுவான், நீ போ. ஆண்டவர் இவனை அனுப்பிவிட்டு பேதுருவுக்கு ஒரு காட்சி கொடுக்கிறார். வானத்திலிருந்து இதோ நிறைய விலங்குகள் கொண்ட ஒரு பாய் ஒன்று கீழே இறங்குகிறது. அப்போது இந்த பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே இது என்ன, சும்மா சாப்பிடு. பேதுருவனுடைய வாக்கு திருத்தூதர் மணியில் வாசிங்க, ஆண்டவரே தூய்மையற்றதை, இழிவானதை, அசிங்கமான ஒன்றை, டே உன்னோடு வாழுகிற மனிதன் உனக்கு அசிங்கமா? உன் மனைவி, உன் கணவன், உன் பிள்ளை, அறிவு இருக்கிறதோ அறிவில்லையோ, திறமை இருக்கிறதோ திறமை இல்லையோ, உன் சகோதரன், உன் சகோதரி, உன் அண்டை அயலார், உன்னோடு வாழுகிற உன்னுடைய உறவுகள், உன்னுடைய சொந்தங்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர்களை வெளியே வைத்து பார்க்கிறோம், நமக்கு அது கேவலமாய் தெரிகிறது. கண்ணாடியை போய் நின்று ஒரு நாள் பாருங்க, ரெண்டு உருவம் தெரியும். நீங்க இந்த பக்கம் நிற்பீங்க, கண்ணாடி எதிர்த்தாப்புல நிற்கும். கண்ணாடியை பார்த்து என்னைக்காவது நீ யோக்கியமா, நீ சரியா, என்னடா நீ அப்படின்னு என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா? கேட்க மாட்டோம். நான் தவறு செய்தால் பிறர் என்னை மன்னித்து விட வேண்டும், பிறர் தவறு செய்தால் நான் நீதி பேசுவேன், நியாயம் பேசுவேன். நான் செய்து விட்டால் விடப்பா, இது ஒரு பெரிய விஷயமா? பிறர் செய்து விட்டால் அப்படிலாம் விட முடியுமா? மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம். இது பழமொழி, நம்ம ஆளுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டான். இவ்வளோதான், ரெண்டே விஷயம்தான். ஏன் பிள்ளை அது சிக்கனமான பிள்ளை, ரொம்ப வீணா செலவழிக்காது, கல்யாணம் கட்டி கொடுத்த இடத்துல போய் பாரு, இப்படி இப்படி சேர்த்து சேர்த்து வைக்குது. அல்லது என் பையன் 10 ரூபா வீணா செலவழிக்க மாட்டான், சிக்கனமா இருப்பான். இது பக்கத்து வீட்டுக்காரன் சிக்கனமா இருந்தா அதுக்கு பேர் என்ன பேரு? கஞ்சத்தனம். இவங்களாம் பிஸ்னாரி, எச்சி கையை கொண்டு காக்கா கூட வரட்ட மாட்டான். ஆனா நான் செஞ்சா சிக்கனம், நான் பட்டா கோபம், அந்த கோபத்துக்கு பேரு பாசம், அக்கறை. அதே இது அடுத்தாளியா மேல கோபப்பட்டா என்னை திட்டான், அவன் எனக்கு பகையாளி. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, பிறரை குறை சொல்லுகிற உள்ளம் பரிசுத்தத்தின் உள்ளம் அல்ல. பிறரை குறை சொல்வதை நாம் நிறுத்தி கொண்டால் போதும், நம்முடைய உள்ளத்தின் பரிசுத்தம் தன்னால் வெளிப்படும். மூன்றாவது தீ, அருமையான வார்த்தை, தினம் தினம் திருவிழா. பரிசுத்த பனிமயமாலா நமக்கு சொல்லித் தருவது, இந்த இடத்திலிருந்து அதிசயங்கள் காண வேண்டும் என்றால் நீங்கள் தகுதியோடு இருக்க வேண்டும். அப்படி என்றால் தன்னை மறந்து விட வேண்டும், குறை சொல்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். தினம் தினம், வருஷத்தில் ஒரு நாளுக்கு தான் இங்கே வர முடியும், அதனால ஒன்றும் தவறு இல்லை.
ஏன்னா அன்னையினுடைய பாதத்தில் வந்து நம்ம கொண்டாடிய விழாவை இதோ காட்டுவதற்காக வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, தினம் தினம் கொண்டாட்டம் வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதத்தினுடைய வார்த்தை. ஏன் தினம் தினம் கொண்டாட முடியுமா அப்படின்னா, மனிதனுடைய வாழ்க்கை பெரும்பாலும் கடந்த கால கனவுகளிலே இருக்கிறது அல்லது எதிர்கால ஏக்கத்தில் இருக்கிறது. கடந்த கால கனவு ரெண்டாவும் இருக்கலாம். சந்தோஷ கனவாக இருக்கும், அதை நினச்சி சந்தோஷப்படுறது. ஏ அப்பா கடந்த காலத்தை நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் கடந்த காலத்திலேயே வாழ்றது சரியா தவறா? கடந்த கால சந்தோஷம்தான். அன்னைக்கு போய் நல்லா வீட்டில் செய்திருப்பாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆள் சொல்லுவான், நாங்கள் என்ன இருந்தாலும் போன வருஷம் ஒரு ஊருக்கு இதுக்கு போயிருந்தோமா கல்யாணத்துக்கு, அங்கே ஒரு இடத்துல சாப்பாடு போட்டான் பாரு. முன்னாடி இருக்கிறது நல்லா இருக்கா இல்லையா? இது நல்லா தான் இருக்கு, ஆனால் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துல இருந்து இன்னும் திரும்ப வரல. கடந்த கால சந்தோஷத்தில் இருப்பவன் இன்றைக்குள்ள சந்தோஷத்தை, இன்றைக்குள்ள ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறான். கடந்த கால வருத்தத்தை வைத்திருப்பவர்கள் நிறைய. கடந்த கால சந்தோஷம் கூட சரி போ உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னா சொல்லிடலாம், ஏன்னா சந்தோஷமாக தான் இருந்தான், இப்போ உள்ள சந்தோஷத்தை இழந்தான்னு சொல்லலாம். ஆனால் கடந்த கால துக்கம், 8 வருட வருத்தத்தை, 500 வருட வருத்தத்தை, இதோ 20-30 ஆண்டுகள் யாரோ சொன்ன ஒரு சொல்லை, யாரோ பேசிய ஒரு துரோகத்தை, யாரோ செய்த ஒரு அவமானத்தை உள்ளத்துக்குள்ளே வைத்துக்கொண்டு அதை தாண்டி வர முடியாமல், அதை விட்டு வெளியே வர முடியாமல் கடந்த காலத்திலேயே முங்கி கிடப்பவர்கள் இல்லையா? யோசித்து பாருங்க. கடந்த காலத்தை இதோ நாம் விட்டு வெளியே வந்து தினம் தினம் இன்று ஆண்டவர், அதனால இயேசுநாதர் சொல்லுவார், எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். நேற்று தந்த உணவு இல்லை, நாளைக்கு தரப்போற உணவு இல்லை. பிரியமானவர்களே, இரண்டாவது எதிர்கால ஏக்கம். எனக்கு அது நடந்துராதா, இது கிடைச்சிராதா, இப்படி ஆயிராதா, எனக்கு இன்னார் நட்பு கிடைச்சிராதா, எனக்கு இன்னார் உறவு கிடைச்சிராதா, எனக்கு இந்த சொத்து கிடைச்சிராதா, எனக்கு இந்த சுகம் கிடைச்சிராதா, எனக்கு அது கிடைக்காதா, அது கிடைக்காதா, கிடைக்காதா 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 ஒரு பக்கம் இருக்கட்டும், கிடைச்சிருக்கா இல்லையா? பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒவ்வொரு நாளையும் நமக்கு பரிசுத்தமா அள்ளி அள்ளி தரலையா? இந்த பரிசுத்த அதிசய பரிமயமாதா நமக்கு சொல்லித் தருகிற ஆசீர்வாதத்தின் வாக்கே அதுதான். என் அன்பு குழந்தாய், இந்த நாள், இந்த நேரம், இந்த நொடி. பிரியமானவர்களே, நம்முடைய முன்னோர்களை யோசித்து பாருங்க. இந்த இடத்துல 150 வருஷத்தை நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இவ்வளோ பெரிய ஆலயம், இவ்வளோ உயரமான கோபுரம் கெட்டணும்னா ஈஸியான காரியமா? இவ்வளவு இடத்தை, இவ்வளவு பரந்த பகுதியை ஆலயமாய், இந்த அன்னைக்கு தானமாய், இந்த அன்னைக்கு இல்லமாய் கொடுத்ததால் தானே இன்றைக்கு இவ்வளவு சொந்தங்களும் உறவுகளும் உள்ளே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். எனவே தினம் தினம் இதோ இறை கொண்டாட்டத்தில் இருக்க, தினம் ஜெபிக்க வேண்டும், தினம் இறை வார்த்தை வாசிக்க வேண்டும், தின திருப்பலியில் கலந்து கொள்ள வேண்டும், தினம் ஏதாவது ஒரு தியாகம் செய்ய வேண்டும், தினம் தினம் உறவுகளோடு, உண்மையோடு, இறைவனோடு இதோ இணைந்து இருக்க வேண்டும். இது ரொம்ப 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 முக்கியமானது. ஆனால் நாமோ சனிக்கிழமை வரட்டும் சந்தோஷமா இருப்போம், அல்லது ஆடி மாதம் வரட்டும் சந்தோஷமா இருப்போம், ஏன்னா கோயில் திருவிழாக்கள் நிறைய, அல்லது வருஷத்தில் பிறந்த நாள் வரட்டும் பார்த்துக்கலாம். வருஷத்துல மொத்தமாக இந்த ஆளுக்கு சந்தோஷமாக என்னைக்கெல்லாம் இருப்பீங்கன்னு கேட்டால் ஒரு 10 நாள் லிஸ்ட் வச்சுருப்பாங்க. இந்த 10 நாள் மட்டும்தான் சந்தோஷம். இது யாருக்கு தெரியுமா இருக்கும்? இந்த ஹாஸ்டலில் படிக்குதுல்ல பசங்க பிள்ளைங்க, அவங்கள்ட்ட தான் எழுதி போட்டிருப்பான், இன்னும் 20 நாள், இன்னும் 19 நாள். என்னடா 19 நாள்லேயே செத்து போயிருவீங்க எழுதி போட்டிருக்கீங்க, போங்க ஃபாதர், இன்னும் 19 நாளில் வீட்டுக்கு போயிடுவோம் ஃபாதர். ஹாஸ்டல் சிறை வாழ்க்கை ஃபாதர், ஹாஸ்டல் கொடுமையான வாழ்க்கை ஃபாதர். அந்த 19 நாள் கழிச்சு 18 நாள் 17 வரிசையாக எழுதிட்டு வந்து நாளைய பொழுது, ஏ அப்பா, ஏங்க ஹாஸ்டலா இந்த உலகம் உங்களுக்கு? உங்க வீடு உங்களுக்கு ஹாஸ்டல் மாதிரியா? இல்ல உங்க உடம்பு ஹாஸ்டல் மாதிரியா? தினம் தினம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் பிரியமானவர்களுக்கு நற்செய்தி அதைத்தான் சொல்லுது. ரொம்ப அருமையான பகுதி. அன்னை மரியாள் இயேசுவை பெற்றெடுத்தவள், ஆசீர்வாதத்திற்குரிய அன்னை. இந்த அன்னை சொன்னதால் தான் இயேசு கிறிஸ்து கானா ஊரிலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். இந்த இயேசு கிறிஸ்து சொன்னதால் தான் இதோ எல்லாவற்றையும் இந்த அன்னை மரியாள் சொல்லத்தான் இயேசு கிறிஸ்து செய்தார். அதில் மாற்றே கிடையாது. ஆனால் இன்னைக்குள்ள வாசகத்தை பாருங்க, இதைத்தான் நிறைய இடத்துல தேவையில்லாத அன்னையை பற்றி குறை பேசுகிறவர்கள் இருப்பாங்க. இயேசுநாதரே சொன்னார்ல, யார் என் தாய், யார் என் சகோதரின்னு. அப்போ அன்னை மரியாள் என்ன சொன்னார்னு பிரியமானவர்களே நல்ல வசனத்தை கவனிக்கணும், ரொம்ப ஆழமானது. தினம் தினம் அன்னை மரியாளாக இருந்தாலும் தினம் தினம் இதோ ஆண்டவரோடு, இந்த இயேசுவோடு
12 வயதில் ஞானத்தை ஊட்டி முழுமையடைய செய்த அந்த அன்னை கானா ஊரிலே கரம் பிடித்து வந்து இதோ பொது வாழ்க்கையை ஆரம்பி என்று தண்ணீரை திராட்சரசமாக மாற்ற செய்த அதே அன்னை இங்க ஏன் வெளியில நிக்கணும்? வசனம் அதுதான். வெளியே நின்று கொண்டிருந்த பொழுது உள்ளே இருக்கிறவர் சொல்லுகிறார், உங்க அம்மா வெளியில நிக்கிறாங்க. அவர் சொல்றார், என் அம்மாவா இருந்தா வெளியில நிக்க மாட்டாங்க, என் அம்மா உள்ள இருக்கிறாங்க, என் இதயத்திற்குள், என் தாய் எனக்குள் இருக்கிறாள். நீங்கள் எனக்குள் வந்துவிட்டால் எப்படி திராட்சை செடியோடு கொடி இணைந்திருந்தால் பலன் தருமோ அதுபோல வெளியே நிற்பவர்கள் அல்லது நேற்றில் நிற்பவர்கள் அல்லது நாளையில் நிற்பவர்கள் அல்லது வெளியே வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்று நின்றால் அது என் தாய் அல்ல. என் தாயா இருந்தால் உள்ள உடனே வந்துருவா. அம்மாவுக்கு எது தடை? பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் இந்த உரிமையை கொடுத்து வச்சிருக்கிறாரு. நீங்கள் கடவுள்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறதுக்கு நேரங்காலமெல்லாம் பார்க்க வேண்டாம். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு நேரங்காலம் காத்துக்கிட்டு இந்த பிறந்த நாள் வரட்டும், திருமண நாள் வரட்டும், திருவிழா வரட்டும், அல்லது ஏதாவது ஒரு விசேஷ நாள் வரட்டும், அல்லது ஏதாவது ஒரு நீங்கள் எல்லாம் காத்திருக்க வேண்டாம். ஒவ்வொரு நொடிப்பொழுதும், ஒவ்வொரு அணுப்பொழுதும், அணுதினமும் உங்களுக்கு கொண்டாட்டமே தவிர மறுதினம் அல்லது ஏதோ ஒரு தினம் அல்ல. ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் நாம் கொண்டாட வேண்டும். பிரியமானவர்களே, அப்படியே கண்களை மூடுங்க, ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்துருவோம். ஒரு 20 நிமிடம் அப்படியே கண்ணை முடிக்கோங்க. உங்கள் இதயத்துக்குள்ளே பாருங்கள், தகுதி 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 அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கட்டும். ஆண்டவரே, என் தகப்பனே, ஆசீர்வாதத்தின் தெய்வமே, இந்த அதிசய பனிமய மாதா இந்த இடத்திலே இவ்வளோ பெரிய அதிசயத்தை எனக்கு செய்து விட்டாரே. நான் தகுதி பெற்ற பிள்ளையாய் வீட்டிற்கு போகிறேன் தகப்பனே. நான் தகுதி பெற்ற பிள்ளையாய் இந்த இடத்திலிருந்து எழும்புகிறேன் தகப்பனே. நான் தகுதி பெற்ற பிள்ளையாய் இதோ இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. என் தகுதி என்னை மறத்தல் என்பது எனக்கு புரிகிறது. நான் என்னையே நினைத்து, என்னுடைய சந்தோஷங்களையே நினைத்து, அல்லது என்னுடைய இன்ப துக்கங்களையே நினைத்து, என்னையே முதன்மைப்படுத்தி நான் பட்டதெல்லாம் போதும். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, இந்த நொடி பொழுதிலிருந்து இன்னும் ஓராண்டு காலத்திற்கு நான் வாக்குறுதி தருகிறேன். என்னை அல்ல, என்னை சுற்றி இருக்கிற ஒரு நொடி பொழுது கூட நான் என்னை பற்றி அல்ல, இதோ என்னை சுற்றி இருக்கிற எல்லோரையும் நினைக்க, இதோ அவர்களை குறை சொல்லாதிருக்க. என் கணவன் மீது எத்தனையோ எனக்கு வருத்தம், என் மனைவியின் மீது எத்தனையோ எனக்கு குறைபாடு, என் பிள்ளைகள் மீது எத்தனையோ எனக்கு வருத்தம், என் சகோதர சகோதரிகள் எனக்கு ஏதோ செய்து விட்டார்கள் என்று என் உள்ளத்திலே எவ்வளவோ குறைபாடுகள். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, உம்முடைய தூய் ஆவியை தயவு செய்து இந்த திருப்பலியில் நான் நற்கருணை பெறுகிற பொழுது என்னை அறியாமல் இதோ பிறரை குறையாய் பார்த்த எண்ணம் என்னை விட்டு தொலைந்து போவதாக. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, அந்த சக்கையை எழுந்து நின்று சொன்னான் பாருங்க, இதோ என்கிட்ட இருக்கிறதெல்லாம் அள்ளி வெளியில போட்டுருவேன், இதோ அந்த சொத்தை பாதிய ஏழைகளுக்கு கொடுத்துருவேன், எவனை ஏமாத்தி இருந்தாலும் 4 மடங்கு திருப்ப கொடுப்பேன் சொன்னான். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, நானும் வீட்டுக்கு போய் 4 மடங்கு அன்பு செய்வேன், 4 மடங்கு பேசாத என் சகோதரனோடு, உறவு கொள்ளாத என் மனைவியோடு, கணவனோடு, இதோ சரிவர முகம் கொடுக்காத என் அண்டை அயலாரோடு, இதோ குறை சொல்லிக் கொண்டிருந்த என் வேலையாளை, என் மேனேஜரை, இதோ குறை சொல்லிக் கொண்டிருந்த என் தொழில் பார்ட்னரை, என்னோடு இருக்கிறவரை, இதோ நான் குறை சொன்ன அத்தனை பேரையும் மனதிலே இப்போது கொண்டு வருகிறேன். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, ஒரே ஒரு உள்ளத்தை தாங்க. இந்த அம்மாவுக்கு இருந்த, இந்த பனிமய மாதாவுக்கு இருந்த அதே உள்ளத்தை எனக்கு தாங்க. என்னுடைய உள்ளம் பரிசுத்த உள்ளமா மாறட்டும். நான் போய் இதோ இந்த நாளிலே நான் பரிசுத்தம் பெற்றேன் என்பதை எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு குறை சொல்லாத மனமாய் இதோ மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் எல்லாரும் பகிர்ந்து கொள்ள. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, நாளை பார்த்துக் கொள்வேன், நாளை வரட்டும், இன்னொரு நாள் என் சந்தோஷம் வரும், எனக்கு ஒரு நாள் விடிவு பிறக்கும், எனக்கு ஒரு நாள் மீட்பு கிடைக்கும் என்று என்றோ வரும் என்று வானத்தை பார்த்து கொண்டிருந்தேனே. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, இன்றே மீட்பு நாள், இன்றே விடுதலையின் நாள், இன்று உனக்கு விடிந்து விட்டது, நீ இருட்டில் இல்லை மகனே, இருட்டில் இல்லை மகளே, இதோ உனக்கு நான் விடியலை தந்து விட்டேன் என்று சொன்னீரே. தினம் தினம் மகிழ்கிற இந்த தகுதி எனக்குள் நிரந்தரமாய் தங்க இதோ இந்த ஆண்டு முழுவதும், அதனால் ஒவ்வொரு நாளும் தகுதி 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 என்று நான் சொல்லி உமது பாதத்திலே தகுதி படைத்த பிள்ளையாய், உயர்வின் பிள்ளையாய், மீட்பின் பிள்ளையாய், ஆசீர்வாதத்தின் பிள்ளையாய் வாழ வளர என்னை தொடர்ந்து ஆசீர்வதியும். உம்முடைய பேரன்பும் உம்முடைய பெருங்கருணையும் என்னை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென். தயவுசெய்து எழுந்து நிற்போம். நம்பிக்கை அறிக்கை பாடுவோம்.
விசுவாசின் மன்றாட்டு மன்னிக்கவும். அன்புமிக்கவர்களே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்று கூடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அவருடைய திருவுளத்திற்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுக்கள் அமைய வேண்டுவோமாக. நல்லாயனாம் எம் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் நிறைவாக பெற்றுள்ள கொடைகளை திறமையாக பயன்படுத்தி உம் இறையரசை அறிவிக்க தேவையான ஞானத்தை அருள வேண்டுமென்றும், திரு அவையின் மக்களாகிய எங்களை உமக்கு உகந்த பாதைகளில் நடத்தியருள வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசர்க்கெல்லாம் அரசராம் எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் உமது அன்பின் கட்டளைகளை ஏற்று எங்களின் அடிப்படை உரிமைகள், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றின் அடிப்படையில் எங்கள் நாட்டையும் மக்களையும் வழிநடத்த தூய ஆவின் ஞானத்தை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, எம் திருத்தலத்தை தேடி வரும் உம் பிள்ளைகளை ஆசீர்வதியும். கவலைகளாலும் பலவிதமான உடல் உள்ள நோயால் வேதனைப்பட்டு கண்ணீருடன் உம் திருப்பாதம் வந்திருக்கும் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஏற்ற வரங்களை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் இறைவா, இளைஞர் இளம் பெண்களுக்காக வேண்டுகிறோம். அவர்கள் இந்த வயதில் உம்மை தேடவும் நல்ல ஞானத்தோடும் அறிவோடும் செயல்படவும் எங்கள் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்து எங்கள் உழைப்பிற்கேற்ற நற்பலனை தந்து எங்களுக்கு போதுமான செல்வங்களை தந்து எங்கள் வாழ்வு வளம் பெறச் செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாழ்ச்சியும் எளிமையுமானோரை கண்ணோக்கும் இறைவா, அதிசய பணித்தாயினை போன்று தூய உள்ளத்துடன் இறைவனுக்காக தன்னை மறந்து எம் வாழ்வில் பிறரை குறை கூறாது எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ்ந்து தினந்தினம் இறை கொண்டாட்டத்தில் பங்கு பெற்று இறை மீட்பையும் ஆசிரையும் நிரம்ப பெற தகுதி உள்ளவர்களாய் வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுகள் உம் திருமுல் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருமுன் வந்தோம்
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகளையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கி அருளும். அதனால் இவை உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவி எங்களுக்கு பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனித அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்களும் வியப்புக்கு உரியவன அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவின் நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயலில் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகும் அடியாரின் தாழ்நிலை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராகும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக முதுமாண்மை வானத்து வழிபடுகின்றனர். திருமுனை காத்து மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்களுக்குள்ளையும் சேர்த்தருளுமாறு நாங்களுமே தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. மூன்றாம் நற்கருணை மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பை விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உணம் கண்ணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டப்பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனித கன்னியும் கடவுளின் தாயுமான எங்கள் பாதுகாவலியாக இருக்கின்ற பனிமேய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்துகின்ற எங்களுடைய ஆயர் ஜூட் பால்ராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்னை மரியா எவ்வளவு உயிர் பெற்றாலும் தன்னை மறந்து பிறரை பற்றி அக்கறை உணர்வு கொண்டு நன்மைகள் புரிந்து தந்தையாம் இறைவனுக்கு மகிமை சாட்டியது போல நாமும் நம்முடைய வாழ்வில் தன்னலம் துறந்து பிறரை நினைத்து எல்லோருக்கும் எல்லாருமாயிருந்து இறைவனுக்கு மாட்சியாய் துலங்க வேண்டும். அதற்கான அருளை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இயேசுவே நம்ம கற்றுக் கொடுத்த ஜெபத்தை தந்தையை பார்த்து உருக்கமாய் கரவிரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பரா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் கொள்ளும் திருவுடலும் திருரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் பரிவிறக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறி விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, எனக்கு எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியவர்களும் எனது ஆன்மா நலமடையும்.
நினைவாய் செய்யும் உணவுயிர் இதை உண்போம் அவரில் வளர்வோமே. மேகம் திறந்து மின்னல் நுழைந்து தூவும் மழை போல பாவம் துறந்து வானம் திறந்து வந்த உணவிது அருகவே. இலைகள் சுமந்து மலர்கள் தவழ்ந்து வீசும் தென்றலாக உள்ளம் புகுந்து உயிரில் கலந்து உறைய வந்தவா வருகவே. ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். அன்பின் இறைவா, இந்த 10 திருவிழா வழிபாடுகள் அனைத்தையும் நல்ல முறையில் நடத்தி உமது ஆசிரை பொழிந்ததற்கு நன்றி இறைவா, நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அன்பின் நிறைவா, இத்திருத்தலத்தை தேடி வரும் எண்ணில் அடங்கா திரியாத்திரிகளின் வேண்டுதலுக்கு செவிசாய்த்து உம் ஆசீரையும் அருளையும் அளித்து கொண்டு வருவதற்கு நன்றி இறைவா, நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். ஆண்டவரே, நீ திருவாய் மலர்ந்த சொற்களை பூவுலகின் மன்னர் அனைவரும் கேட்டு உம்மை போற்றுவர். ஆற்றல் அளிக்கும் அல்லலே எம் இறைவா, ஒவ்வொரு நாளும் பொருளுள்ள மறையுரை கருத்துக்களை அளித்து இறைமக்களாகிய நாங்கள் இறை வசனங்களை சிந்திக்க தியானிக்க அதன்படி நடக்க அழைப்பு விடுத்த நல்ல பங்கு தந்தையர்களை தந்ததற்கு நன்றி இறைவா, நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். நன்றி நன்றி என் இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி நன்றி என் தேவனே உமக்கு நன்றி. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். அன்பான இறைமக்களே, நேற்றும் இன்றும் நம்மோடு இருந்து இந்த வழிபாடுகளில் தலைமையேற்று சிறப்பித்தவர்கள் நமது பாளையங்கோட்டை மேனாள் ஆயர் மேதகு ஜூட் பால்ராஜ் ஆண்டகை அவர்கள் நமக்காக அதிகாலையிலேயே எழுந்து வந்து இந்த திருப்பலியில் நமக்காக ஜெபித்து இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நமது ஆண்டகை அவர்களை நமது ஊர் இறைமக்கள் திருப்பயணிகள் அனைவர் சார்பாக நன்றியை காணிக்கையாக்குகிறேன். இன்றைய நாளிலே எல்லாரும் மனதில் எரியும் ஒளி தீபத்தை இதயத்தில் ஏந்தி செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை தூய்மையை நம்மிலே கொணர 3 தகுதிகள். 1, என்னை நான் மறுத்து வாழ வேண்டும், யாரையும் குறை சொல்லக்கூடாது, தினம் தினம் வாழ்வோம்,
என்ற ஒரு அரிய கருத்துக்களை நமது மனதில் பதித்து நாம் அனைவரும் இதயத்தில் ஒளிரும் தீபங்களாக வாழ அழைப்பு விடுத்தார்கள் நமது அருட்தந்தை ஜோசப் ராஜ் அடிகளார். பாளையங்கோட்டை மறை மாவட்டத்திலே சுரண்டை என்ற பங்கிலே பங்கு தந்தையாக இருக்கிறார்கள். தந்தையவர்களையும் மகிழ்ச்சியோடு வருக வருக என்று வரவேற்று நன்றி பூக்களை காணிக்கையாக்குகிறோம். அடுத்து நமது அருட்தந்தை சத்தியநேசன் அடிகளார், அருட்தந்தை செல்வன் சார்ல்ஸ் அடிகளார், அருட்தந்தை ஒய்டி ராஜன் அடிகளார், அருட்தந்தை எஸ்.எம். அமலதாஸ் அடிகளார், அருட்தந்தை வினி இளங்குமரன், அருட்தந்தை நெல்சன் பால்ராஜ் அடிகளார், அருட்தந்தை இருதய ராஜா, அருட்தந்தை ஏஎஸ் ராஜா, அருட்தந்தை அன்பு செல்வன், அருட்தந்தை இருதயசாமி, அருட்தந்தை மெரிஸ் லியோ, அருட்தந்தை வசந்தன், அருட்தந்தை எஸ்கே மணி, அருட்தந்தை ராபின், அருட்தந்தை சூசைமணி, அருட்தந்தை தோமாஸ், அருட்தந்தை பால் ரோமன், அருட்தந்தை திலகராஜா, அருட்தந்தை ரினோ, அருட்தந்தை பிரவீன், கப்பூச்சிய துறவர சபை குருக்களாகிய அருட்தந்தையர் செல்வின் மற்றும் ஜெனிஸ், நமது ஜெவமாலை தாசர் சபையின் குருக்களாகிய அருட்தந்தையர் சகாயராஜ் ஜான் போஸ்கோ, இவ்வாறு இன்றைய நாளிலே இத்திருப்பலியை நமக்காக ஒப்பு கொடுத்தவர்கள் 25 குருக்கள். உண்மையிலே அனைவரும் இங்கே தங்கி நமது தந்தை சொன்னார்கள், நாம் அனைவரும் இங்கே அப்படி படுத்து கிடந்தோம் என்று. அங்கே அவர்கள் அவ்வாறு பாய் போர்வையிலே நமக்காக ஜெயிப்பதற்காக, இந்த அதிகாலை திருப்பலி ஒப்பு கொடுப்பதற்காக அனைத்திலிருந்து இறங்கி ஒரு போர்வை, ஒரு துண்டு அப்படி அதிலே படுத்து தூங்கி இன்றைய நாளிலே நமக்காக இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்த தந்தையவர்களை நாம் பணிவோடு மகிழ்வோடு வாழ்த்தி நன்றி கூற அன்போடு அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து தந்தையர்களை உற்சாகப்படுத்துவோம். அன்பான இறைமக்களே, இந்த திருப்பலி முடிந்தவுடன் சரியாக 7:30 மணிக்கு திருமுழுக்கு திருப்பலி சிறப்பிக்கின்றவர்கள் திருமுழுக்கு பெறும் குழந்தைகளின் குடும்பத்தினர். 9:30 மணிக்கு மலையாளத்தில் திருப்பலி சிறப்பிக்கக்கூடியவர்கள் கேரளாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய திருப்பயணிகளாகிய இறைமக்கள். அன்னையின் தேர்ப்பவனி பிற்பகல் 1 மணிக்கு நடைபெறும். மேலும் காலை 11:30 மணிக்கு தமிழில் திருப்பலி நடைபெறும். மாலை அதனை சிறப்பிக்கக்கூடியவர்கள் நமது ஊரில் மிக சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய வின்செந்தை பால் சபை இறைமக்கள். மாலையிலே ஜெபமாலை, பிரார்த்தனை, நற்கருணை ஆசீர், இரவு நன்றி அறிவிப்பு ஆகிய வழிபாடுகள் இறைமக்கள் பங்கெடுத்து அன்னை மூலமாக இறை ஆசிரை பெற பணிவோடு அழைக்கிறேன். நன்றி மன்றாட்டுக்கு எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். கடவுளை பெற்றெடுத்த எங்கள் பாதுகாவலி தஸ்நேவிஸ்தாய் மரியாவின் நினைவை போற்றி பெருமைப்படுத்தும் நாங்கள் என்றும் உமது மீட்பின் பயனை அனுபவிக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித கன்னி மரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன்
தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. பனிமயத்தாய் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. கிறிஸ்துவின் அருள் அன்பிலும் பிரமாணிக்கத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு